ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி 18. வருஷம் வருஷம் நாங்கள் ஆற்றுக்கு போயிடுவோம். இந்த வருஷம் போக முடியல. என்னோடய செகண்ட் பேபிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஆடி. ஸோ அவங்க 7 மந்த் ஓல்டு. ஸோ அதனால் அவங்கள விட்டுட்டு ஆற்றுக்கு நம்ம மட்டும் தனியாக போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு இந்த வருஷம் வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அண்ட் பக்கத்தில் இருக்க கோவிலுக்காவது போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு என்னோடய 2 பேபிஸ் அண்ட் நான் 3 பேரும் நாங்கள் ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு தான் போயிட்டு வந்தோம். ஆடி 18 எதனால் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறோம்? சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் சொன்னது என்னென்னா, ஆடி 18னாவே வந்துட்டு ஆற்றுக்கு போகணும். ஆற்றுல போயிட்டு அருகம்புல் வச்சு குளிச்சுட்டு பக்கத்தில் ஒரு கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. இந்த இவ்வளோ தான் தெரியும். ஸோ நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா எல்லோரும் மோஸ்ட்லி என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடி பெருக்குன்னா ஆற்றுல வெள்ளம் பெருகும், அதாவது தண்ணி நிறைய வரும். ஸோ விவசாயம் நல்லா பண்ணலாம். ஸோ மக்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால் வந்துட்டு நம்ம ஆற்றுல குளித்து அதை வந்து கடவுளுக்கு செய்கிற வழிபாடாக பண்ணுறோம். அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. தென் ஹிஸ்டாரிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, குருச்சேத்திர போர் மகாபாரதத்தில் போர் ஸ்டார்ட் ஆச்சு பார்த்திங்களா, ஆடி 1லேருந்து ஆடி 18 வரைக்கும் அந்த போர் போய் 18வது நாள் தான் முடிஞ்சிருக்கும். ஸோ அதில் ஆடினாவே போர்க்களம், ஆடி மாதம்னாவே போர்க்களம், ஆடி 18 தான் முடியும், அந்த மாதிரியும் சொல்லுவாங்க. ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சதை உங்க கூட ஷேர் பண்ணேன்.